நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 20-3-2023 26-3-2023 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல இந்த கோல்சாரத்தை பார்க்கலாம். கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. அது தவிர மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், சப்தமத்தில் துலாத்தில் கேது பகவானும், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் சனி பகவானும், 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் குரு, சூரியன் மற்றும் புதன், இந்த 3 பேரும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் அவர் கும்பராசியிலிருந்து ரிஷப ராசி வரலும் போகிறார். அதாவது கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்திலிருந்து ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வருது, அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகங்களான சந்திர பகவான் மூலியமாக என்ன மாற்றங்கள் வருது, என்னென்ன புது இந்த வாரத்தில் என்னென்ன புது விஷயங்கள் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு ராசிக்கான பலன்களையும் பார்க்கலாம். இதை தவிர ராசிக்கு உண்டான சிறு பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இப்போது பார்க்கலாம். முதல்ல பார்த்தீர்களேனால் இந்த வாரத்தில் 21ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. 21ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாளான 22ஆம் தேதி பார்த்தீர்களேனால் பிரதம. அதை தவிர யுகாதி அப்படின்னு தெலுங்கு, கன்னடா இவாளெலாம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய வருட பிறப்பு இந்த சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு மாதம் பிறக்கிறது. தமிழில் பார்த்தேனால் சித்திர மாதம் ஏப்ரல் 15 தேதிக்கு தான் வரும், 14-15 தேதிக்கு வரும். இவாளுக்கு இப்போது மார்ச் 22லேயே வருது. இது என்ன பெரிய வித்தியாசம் வருது, ஏன் இதனால் வருது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் 3 வகையாக இந்த மாதத்தை பிறக்கிறத பிரித்து வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தேனால் அமாவாசைக்கு அமாவாசை, அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல சேரக்கூடிய இடத்திற்கு அமாவாசைன்னு பேர். ஒரே டிகிரியில் வர்றது, அதாவது 0 டிகிரியோ 2 பேரும் வரக்கூடிய இடத்த அமாவாசைன்னு சொல்லுவோம். ஒருவருக்கொருவர் 180 பாகையில் இருக்கும்பொழுது அதை பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த அமாவாசை பொழுது அவர்களுக்கு மாதம் முடிவடைந்ததாக கணக்கு ஒரு கால்குலேஷனில். இது அதற்கு அடுத்த நாளிலிருந்து மாதம் முடிஞ்சிருத்துன்றதுனால அடுத்த நாளிலிருந்து புது மாதம் புது வருஷம் பிறக்கிறதா அவங்களுக்கு கணக்கு வருது. அதனால் சித்திர மாதம், அதாவது சைத்திர மாதம் 2023 மார்ச் 22ஆம் தேதியே அவங்களுக்கு அமாவாசையின் கணக்கு பிரகாரம் முடிஞ்சு பிறக்கும்போது பிறந்து விடுறது. தமிழர்களுக்கு கேரளா, அதாவது மலையாளம், இவாளுக்கெல்லாம் பஞ்சாப் இதெல்லாம் பார்த்தேனால் இவாளுக்கு சூரியன் சித்திரை, அதாவது மேஷத்திற்கு போகும்பொழுது மட்டும்தான் சித்திரை மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு அது மாதிரி பண்ணக்கூடியது. இதை தவிர இன்னொரு வகையும் ஒன்று இருக்குது. அதாவது பௌர்ணமிக்கு பௌர்ணமி மாறக்கூடியது. பௌர்ணமி முடிஞ்சு, அதாவது பௌர்ணமி வந்துடுத்துன்னா அந்த மாதம் முடிஞ்சிடுறது. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து புது மாதம், அதாவது பௌர்ணமி பிரதமை, அதாவது கிருஷ்ணபட்ச பிரதமை அப்படின்னு சொல்லுவாள். அந்த பிரதமை ஒரு மாதமாகவும் கொண்டாடப்படுகிறது. இப்போது தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி, தெலுங்கு வருட பிறந்திருக்கு யுகாதி. இந்த யுகாதியை சுக்லபட்ச பிரதமை அப்படின்றதுனால கொண்டாடுறாங்க. புது வருஷம் பிறக்கிறது. இந்த புது வருஷத்தில் பார்த்தீர்களேனால் அவங்க ஒரு 6 வகையான சுவைகள் அதெல்லாம் வச்சு, அதாவது காய் வாட்டான மாங்காய், புளி, அதை தவிர வெல்லம், இதெல்லாம் வேப்பம்பூ, இது எல்லாமே சேர்த்து அந்த இதுவை கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசேஷமான தினமாக இந்த யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. யுக ஆதி, அதாவது யுகம்னா வருடம், அதாவது யுகம்ன்றது புதிதாக பிறக்கிறது, ஆதினா முதலிருந்து. ஸோ புது வருடம் புது யுகம் பிறக்கக்கூடிய வருஷம் இதுவாக இந்த விஷயத்தை கொண்டாடுறாங்க. இதனால் யுகாதி அப்படின்னு சொல்லக்கூடியது உகாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கர்நாடகா, ராஜஸ்தான், அதுக்கப்புறம் இது ஆந்திரா, தெலுங்கானா, இதிலெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி பார்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த யுகாதி மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும்.
இப்போது இந்த வாரத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, அதை தவிர வந்து இந்த ராசியில் வந்து யார் யாருக்கு சந்திராஷ்டமம், அவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கடக ராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி கடக ராசி. கடக ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் தான். சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்தீர்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். அதாவது 20ஆம் தேதி வந்து 8ஆம் இடத்துல சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி மத்தியானம் வரலாம் அங்கே தான் இருக்கார். அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது பார்த்தீர்களேனால் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு கோச்சார பிரகாரம் இப்போ 8ஆம் இடத்துல போகிறது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் மறைஞ்சு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஏன்னா சந்திர பகவானை வந்து மனோகாரகன்னு சொல்லுவோம். அதனால் வந்து உங்களுடைய மனசில் கிளேசம் வரக்கூடிய, அதாவது ஒரு டெசிஷனை எடுக்க முடியாத அளவுக்கு படபடப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன், அதாவது ராசிநாதனான சந்திர பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய ஏற்றம். இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் பொதுவாக எந்த ஒரு புது விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது, புது முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தங்கள், அதாவது சம்பந்தம் இல்லை, வெளியூர் போகிறது நல்லது இல்லை அப்படின்றதையும் சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இதுக்கெல்லாம் வந்து புக் பண்ணி வச்சுட்டீங்க, டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டோம் வெளிநாட்டுக்கு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பாலை சாப்பிட்டுட்டு அந்த வேலைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் மூலியமாக ஏற்படும் தாக்கம் முடிந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இதை தவிர பார்த்தீர்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கார். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2, 3 அதிபதி 12, 2, 3 இந்த அதிபதிகள்லாம் சேர்ந்து உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதும், குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. வேலையின் மூலியமாக மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எந்த இடத்துல, அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கு குழந்தைக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கு, அதாவது எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு, சைல்ட்லெஸ் கப்புள்ஸுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா சந்திர பகவானும் சுபத்துவம் அடைகிறார். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். குருவோடையே சேர்ந்து சந்திர பகவான் இருக்கார். குரு சந்திர யோகம்னு சொல்லலாம். இதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து இந்த IVF ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்களே, ஏன்னா இந்த வாரத்தில் வந்து அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் ராகு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட வேற்று மதத்தினர் சம்பந்தப்பட்ட தொழில்களில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களேன்னா இந்த பால் முகவர்கள், அதை தவிர வந்து இந்த தண்ணி கேன் போடுறவங்க, தண்ணி இப்போ வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, அதற்கு பிறகு வந்து இந்த ஷ்ரிம்ஸு, அந்த என்ன சொல்கிறது, அந்த கடல் வாழ் உயிரினங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு பண்ணுறவங்க, ப்ரான்ஸு, ஷ்ரிம்ஸு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகமான காலம். அதை தவிர பார்த்தீர்களேன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய, அதாவது வேகமாக செல்லக்கூடிய, அதாவது இந்த லாரி டிரைவர்கள், பஸ் டிரைவர், இவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையப்போகுது. மொத்தத்தில் பார்த்தீர்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வரும்போது சந்திர பகவான், அதாவது சுக்கிர பகவானோட சேர்ந்து சம்மந்தப்பட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஏற்றம், உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல வரும்போது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போ வந்து அவர் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார். இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். கண்டிப்பாக பண வரவுகள் அதிகமாக இருக்கும். அது எப்போன்னா 25, 26 இந்த 2 நாளும் 26ஆம் தேதியிலேருந்து 26 இந்த 2 நாளும் பார்த்தீங்களேனால் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போது. பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரை வழிபட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.